அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். வாங்க என்னோடய கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சப்ஜி, ஸ்வீட் கார்ன் மசாலான்னு சொல்லலாம், ஸ்வீட் கார்ன் சப்ஜின்னு சொல்லலாம். ஒரு கப் அளவுக்கு நான் கார்ன் எடுத்திருக்கேன், அதை கழுவி வச்சுருக்கேன். வீட்டில் பச்சை பட்டாணி க்ரீன் பீஸ் இருந்ததுனால அதையும் சும்மா நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு, அது ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்ததுனால சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் வாட்டர்மெலன் சீடு, கசகசா கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு இந்த குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நான் ஊற வச்சுட்டேன் தண்ணியை ஊற்றி. ஸோ அடுத்து பேனில் அது ஊறினதும் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மெலிசாக அரைச்சி வச்சுருக்கோங்க நைஸாக. ஸோ ஒரு பேனில் பட்டர் போட்டு இந்த கார்னையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுன்னா ஒரு 50% தாங்க குக் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆக்சுவலி கார்ன் தான் அது மெயின் இருக்குது. ஸோ இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3த்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ குறைன்னு அரைச்சிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிச்சிரும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது மூடி கொஞ்சம் மூடி போட்டு வதக்குங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி மூடி போட்டு எடுத்து பார்க்க நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மசாலாவோட வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. ஆனியனோட சேர்த்து இதையும் நல்லா குக் பண்ணுங்கள். தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையானது எப்பவுமே தக்காளி போட்டோம்னே நம்ம உப்பு சேர்த்துருவோம். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைங்க. நல்லா திக்கானதும் நான் ஊற வச்சு முடிக்கலாம், அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, வாட்டர்மெலன் சீடு அண்ட் கசகசா, இது 3த்தையும் போட்டு அரைச்ச மிக்சிங்கை இதில் போட்டு காரமும் உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா போட்டுட்டு இது சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்னையும் சேர்த்துருங்க. அண்டு பட்டாணி, இது 2த்தையும் போட்டுட்டு ஒரு 80% குக் பண்ணுங்கள். எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் 80-90% குக் பண்ணுங்கள். அந்த கலர் மாறாமல் இருக்கணும். நம்ம சாப்பிட்ற அந்த வெஜிடபிள் அந்த கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இது கூட நல்லா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு பாருங்கள். இது சீஸ், நான் காலையில் ஒரு இது இதில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். அதில் மீந்து அந்த சீஸ் நான் திரும்பி இதில் போட்டுட்டேன். ஏன்னா அது வச்சுருந்தேன் வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்ட்டு. இதுவும் ஆப்ஷனல் தான். இது பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். இது பசங்களுக்கெல்லாம் இந்த கார்னு, இந்த பட்டர் ஸ்மெல் இருந்தாலே பிள்ளைங்களுக்கு பிடிச்சிரும். இதெல்லாம் சப்பாத்தியோடு வச்சுட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சைட் டிஷ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. சீஸுன்றது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கவங்க அந்த சீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இது இருக்குதேன்னு தான் போட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.